ஹாய், வெல்கம் டு வெற்றிலுக்கு டிஎன்பிசி தமிழ். நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் 7 நூல்கள் பார்த்தாச்சு. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரைகடுகம், சிறுவஞ்சு மூலம், ஏலாதி. இப்போ 8வதா இன்னா நற்பதும் இனியவை நற்பதும் பார்க்கலாம். பாருங்க, இன்னா நற்பது ஆசிரியர் சங்ககால கபிலர், சமயம் சைவம், பாடல்கள் 40, இன்னிசை வெண்பாக்கள், கடவுள் வாழ்த்து உள்பட 1, பாவகை வெண்பா, காலம் 4ஆம் நூற்றாண்டு. பொதுவான குறிப்புகள் பாருங்கள். சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு. 164 இன்னா செயல்கள் இந்நூலில் என்ன கூறப்பட்டுள்ளது. கடவுள் வாழ்த்து பாருங்கள். கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், திருமால், முருகன் என்னும் 4 கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறது. இந்நூல் துன்பம் என கூறுகிறது. இன்னா என்பது என்னது? இன்னா என்பதுக்கு பொருள் என்னன்னா துன்பம். நெக்ஸ்ட் பாருங்கள். சங்ககால கபிலரும் வேறு வேறு நம்ம சொன்னால் 5 கபிலர் பாருங்கள். 1 பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் 1, 2 பார்த்தீங்கன்னா இன்னா நற்பது பாடிய கபிலர் 2, 3 11ஆம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயனார், 4 பன்னிரு பாட்டிலில் சில பாடல்கள் பாடிய கபிலர், 5 அகவற்பா பாடிய கபிலர். அடுத்தது முக்கிய அடிகள் பாருங்கள். உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையோர் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா, மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டன்னரான் குழுந்துவை ஊன்சோர். அடுத்தது பாருங்கள், இனியவை 40 பார்க்கலாம். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், ஊர் மதுரை, தந்தை மதுரை தமிழாசிரியர், காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, பாடல்கள் 40, கடவுள் வாழ்த்து உள்பட, பாவகை வெண்பா. கடவுள் வாழ்த்து பாருங்கள். சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் மூவரையும் வணங்குதல் இனிது என கூறுகிறது. அடுத்தது பாருங்கள், பொதுவான குறிப்புகள். இந்நூலில் மொத்தம் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. இப்பாடலில் இறுதியில் இனிது அல்லது இனிதே என முடியும். 18 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது பாருங்கள், 8th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இனியவை 40 பாருங்கள். அந்த நூல் பார்க்கலாம். குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே, கழறும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் எல்லார் பான்புடையார் சேரும், திருவுந்திர் வின்றேல் இனிது, சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இதனுடைய சொற்பொருள் பாருங்கள். குழவி என்பது குழந்தை, பிணி என்பது நோய், கழறும் என்பது பேசும், மயரி என்பது மயக்கம், சலவர் என்பது வஞ்சகர், மண்ணுயிர் என்பது நிலை பெற்ற உயிர். இதோட 17 கீழ்கணக்கு நூல்களில் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அறநூல்களில் எல்லா நூலும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஔவையாருடைய பாடல்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.